ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, எல்லாம் நன்மையாக மாறும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லாம் நன்மையாக மாறுவதற்கு 133 சங்கீதம் 1வது வசனத்தில், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, சகோதரர்கள் ஒருமித்து அப்படின்னா ஒருமனப்பட்டு வாசம் பண்ணுகிறது, ஒருமனப்பட்டு பேசுகிறது, ஒருமனப்பட்டு எல்லாவற்றையும் செய்கிறது. அதில் தான் நன்மையும் இருக்கிறது, அதில் தான் இன்பமானதாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட பிறந்த சகோதரிகளை நீங்கள் நேசிக்கிறீங்களா? குடும்பத்தில் ஒருமனப்படுகிறீர்களா? அநேக குடும்பத்தில் இன்றைக்கி கூட பிறந்த சகோதரி இடத்துல பேசுகிறது கிடையாது, கூட பிறந்த சகோதர இடத்துல பேசுகிறது கிடையாது. ஒரே குடும்பத்துக்குள்ளே பிரிவினை காணப்படுகிறது. ஒரே திருச்சபையில் போகிறவர்கள் கூட அநேகர் என்ன செய்வது கிடையாது, சோத்திரம் பண்ணுகிறது கிடையாது. ஆண்டவர் எப்படி உங்களுக்குள்ளே என்ன செய்வார்? நன்மையானதை தர முடியும், எல்லாம் நன்மையாக மாற முடியும். யோசித்து பாருங்க, இந்த 133 சங்கீதத்தில் 1வது வசனத்தில் என்ன கேட்டோம் என்றால், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல தான் நன்மையும் இருக்கிறது, இன்பமானதாக இருக்கிறது. அப்போ நன்மையும் இன்பமுமானது நடக்காமல் எல்லாமே துன்பமானதாக நடக்கிறது, எல்லாம் தீமையானதாக நடக்கிறது, எல்லாம் நமக்கு விரோதமாய் நடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனம் இல்லாதது. ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆவியானவருக்கே இடமில்லை, ஆவியானவரே செயல்பட முடியாது. ஒரு மனப்படாமல் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த ஜெபத்திற்கு பதில் வராது என்பதை புரியணும். உங்கள் குடும்பத்தில் ஒருமனப்படாமல் நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இந்த வருஷ கடைசியில் வந்துட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, யாரோடு கூட கசப்பாக இருக்கிறீங்களா? யாரோடு கூட உங்களுக்கு தீமை செய்தவர்களை நினைத்து அவர்களை நினைத்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒப்புரவாகுங்க, அவங்ககிட்ட பேசி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் செய்யாத தீமையா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சகோதரர்கள் செய்திட போகிறாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் குழியில் தள்ளி போட்டாங்க. குழியிலிருந்து போத்திபாருக்கு என்ன செய்தார்கள்? இஸ்மவேல் இடத்துல விற்றார்கள். விற்று சகோதரனை விற்றுவிட்டு தகப்பனிடத்தில் வந்து பொய் சொன்னார்கள். இப்படி 17 வயதில் யோசேப்புக்கு இதெல்லாம் நடக்கும்போது 17 வயதில் இவனை தகப்பனை விட்டு பிரித்தார்கள். இப்படி அவன் கூட பிறந்த சகோதரர்கள் வந்தார்கள், இப்படி இவனுக்கு தீமை செய்தார்கள். ஆனால் இவனுக்கு 17 வயதில் இந்த சம்பவம் நடந்தது. எகிப்து தேசத்தில் அவன் பார்வோனுக்கு அடுத்த இடத்துல இருக்கும் பொழுது, அதிகாரியாக இருக்கும்போது 30 வயதில் அவன் பார்வோனிடத்தில் அதிகாரியாய் மாற்றப்பட்டான். ஒரு 13 வருஷம் அவன் போன பாதை எல்லாம் சிறைச்சாலையும் குற்றச்சாட்டுகளும் ஏமாற்றங்களும் அவச்சொல்களும் நிந்தனைகளும். 13 வருஷம் அவன் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. சகோதரர்கள் இப்படி செஞ்சிட்டாங்களே, சகோதரர்கள் என் தகப்பனை விட்டு பிரிச்சிட்டாங்களே என்று சொல்லி வேதனைப்பட்டிருக்கலாம், அவன் புலம்பி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அவன் கூட என்ன செய்தார்? இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் சகோதரர்கள் தேசத்தில் பஞ்சமாக இருக்கும் பொழுது யோசேப்பின் மூலமாக தான் முழு தேசத்திற்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் பொழுது இந்த யோசேப்பை தேடி வந்தார்கள். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வணங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி யோசேப்பை விழுந்து வணங்கினார்கள். ஆனால் சகோதரர்களை யோசேப்பு அடையாளம் கண்டு கொண்டான். ஆனால் சகோதரர்கள் தான் யோசேப்பை என்ன செய்யலை? அடையாளம் காண முடியலை. ஆனால் இவர்கள் தானே எனக்கு தீமை செஞ்சவர்கள் என்று சொல்லி யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தீமையே செய்யலை. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், அது நன்மையாக முடிய பண்ணினார். அந்த தீமையை தான் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணார். உங்கள் சகோதரர்கள் செய்த தீமையாக பார்க்காதீங்க, அதை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். 13 வருஷம் யோசேப்பு பட்ட கஷ்டமாக நீங்கள் பற்ற போகிறீங்க. அவனே தன் சகோதரனை மன்னிச்சானே. இந்த வருஷ கடைசியில் கொஞ்சம் மன்னிச்சு பாருங்கள். நீங்கள் சகோதரர்கள் ஒருமித்து கூடியிருந்து பாருங்கள், பேசாதவங்ககிட்ட பேசி பாருங்கள், ஒப்புரவாகி பாருங்கள், உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு நன்மையாக எல்லாம் மாறும். அந்த 133 மனதில் வைத்து கொள்ளுங்கள். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அதில்
அதில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். நன்மையாகவே கர்த்தர் மாற்றுவார். சர்வ வல்லமையுள்ள தேவமே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஆண்டவர் 133:1 வாழ கர்த்தர் கிருபை. யோசேப்புடைய வாழ்க்கையை நன்மையாய் மாற்றினவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாய் மாறட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.